நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி, நோய் இல்லாமல் தனது உடலை பாதுகாப்பது எப்படி, தனது இலக்குகளை எப்படி அடைவது, நீண்ட நாட்கள் எப்படி உயிர் வாழ்வது, இது போன்ற விஷயங்களை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள் போவோம். நண்பர்களே, ஆப்பிள் ஐபோன் நிறுவனர் ஸ்டீவ் ஜாக் தனது 60வது வயதில் நோய்வாய்ப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கும்போது சொன்ன வார்த்தைகள்: நான் தொழில்துறையில் மிகப்பெரிய முதலீடுகளை செய்தேன், அதில் வெற்றிகளும் அடைந்தேன். ஆனால் என்னுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக முதலீடுகளை செய்ய தவறிவிட்டேன். மக்கள் அனைவரும் 90 வயதில் ஆரோக்கியமாக வாழும்போது நான் 60வது வயதில் நோய்வாய்ப்பட்டு மரணத்தின் பிடியில் சிக்கிக் கொண்டேன் என்று பதிவிட்டார். ஆகவே நண்பர்களே, நம் இலக்குகளையும் கனவுகளையும் அடைய முதலில் கவனிக்கப்பட வேண்டியது உடல் ஆரோக்கியத்தில். தனது உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தன்னுடைய இலக்குகளையும் கனவுகளையும் அடைந்து மிகப்பெரிய வெற்றிகளை உருவாக்க முடியும். ஆகவே தனது உடல் ஆரோக்கியத்திற்காக தினமும் அதிகாலையில் எழுந்திருக்கும் பழக்கத்தை உருவாக்குங்கள். தினமும் காலையில் 4 அல்லது 5 மணிக்குள் எழுந்திருக்கும் பழக்கத்தை உருவாக்குங்கள். தினமும் காலையில் படுக்கை விட்டு எழுந்திருக்கும் போது சுறுசுறுப்பாக எழுந்திருங்கள். அன்றைய நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்கும். நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை உருவாக்க அறிவாற்றல் ரொம்ப முக்கியம். தன்னோட அறிவுத்திறனை மேம்படுத்த தினமும் அரை மணி நேரம் அறிவு சார்ந்த புத்தகங்களை படிக்க ஆர்வத்தை உருவாக்குங்கள். 2 நபர்கள் காட்டிற்கு விறகு வெட்ட சென்றார்கள். ஒரு நபர் தொடர்ந்து வெட்டி கொண்டிருந்தார். மற்றொரு நபர் மரத்தடியில் ஓய்வெடுத்துக் கொண்டு விறகு வெட்டினார். இருந்தாலும் ஓய்வெடுத்துக் கொண்டு விறகு வெட்டியவரை அதிக விறகுகளை வெட்டினார். காரணம், அவர் ஓய்வெடுக்கும் போது அவருடைய கோடாரியை கூர்மைப்படுத்தினார். அதனால் அதிக விறகுகளை வெட்ட முடிந்தது. மற்றொரு நபரோ தொடர்ந்து வெட்டி கொண்டிருந்தார். அவரோட கோடாரி கூர் மலங்கி விட்டது. அதனால் அதிக விறகுகளை வெட்ட முடியவில்லை. ஆகவே நண்பர்களே, சாதாரண மரம் வெட்டுவதற்கு தனது கோடாரியை கூர்திட்ட வேண்டி இருக்கும் போது நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை உருவாக்க தனது மூளையை கூர்திட்ட வேண்டாமா? தனது மூளையை கூர்திட்ட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் புத்தகம் மட்டுமே. ஆகவே டெய்லி அரை மணி நேரம் புத்தகம் படிக்கும் பழக்கத்தை உருவாக்குங்கள். அதன் பிறகு உடல் ஆரோக்கியத்திற்காக அதிகாலையில் நடைப்பயிற்சி செல்லுங்கள். அதிகாலையில் நடைப்பயிற்சி செய்யும் போது இயற்கையான காற்றை சுவாசிக்க முடியும். சூரிய கதிர்களில் இருந்து விட்டமின் D3 கிடைக்கும். நமது உடல்களில் உள்ள எலும்புகளுக்கு செந்து கிடைக்கும். ஆகவே எப்பவும் அதிகாலையில் நடைப்பயிற்சி செல்லுங்கள். எப்பவும் அதிகாலையில் நேரமாக எழுந்திருக்கும் பழக்கத்தை உருவாக்குங்கள். இந்த உலகத்தில் சிலையாய் நிற்பவர்கள் அனைவரும் அதிகாலையில் நேரமாக எழுந்தவர்களே. இந்த உலகத்தில் பெரிய பெரிய வெற்றிகளை உருவாக்கி கொண்டிருக்கிற அத்தனை பேரும் நேரமாக எழுந்தவர்களே. நடைப்பயிற்சி முடிந்ததும் டீ, காபி, பலகாரங்கள் சாப்பிடுவதை தவிர்த்து சுண்டல், வேர்க்கடலை, பாதாம் பருப்பு, இளநீர், மோர் எடுத்துக்கொள்வது நல்லது. எப்பவும் உணவு விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். தனது உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் தன்னுடைய இலக்குகளையும் கனவுகளையும் அடைய முடியும். எப்பவும் காலை உணவு சத்துக்கள் நிறைந்த உணவாக இருக்க வேண்டும். 1 கப் காய்கறிகள், 1 கப் கீரை வகைகள், கொஞ்சம் நியூட்ரிஷன் நிறைந்த சத்துள்ள உணவு, இதோடு சேர்த்து ஒரு பழம், ஆப்பிள் அல்லது மாதுளை, இது போன்ற உணவுகளை எடுக்க வேண்டும். மதிய உணவு காய்கறி கூட்டு பொரியல், கீரை வகைகள், கொஞ்சம் சாதம் எடுக்க வேண்டும். காய்கறி கீரை வகைகளை அதிகமாக எடுத்துக்கொண்டு சாதம் குறைவாக எடுக்க வேண்டும். இரவு உணவு 2 சப்பாத்தி மட்டும் எடுக்க வேண்டும். அல்லது 2 இட்லி அல்லது 2 வாழைப்பழம் எடுத்துக்கொள்வது நல்லது. தவிர்க்கப்பட வேண்டிய உணவுகள்: டீ, காபி, எண்ணெயில் பொரிக்கப்பட்ட உணவுகள், மைதாவில் செய்யப்பட்ட பலகாரங்கள், புரோட்டா வகைகள், வெள்ளை சர்க்கரை, சிக்கன், மட்டன், இது போன்ற உணவுகளை தவிர்க்க வேண்டும். தேவைப்பட்டால் குழம்பில் செய்யப்பட்ட சிக்கன், மட்டன் 15 நாளைக்கு ஒரு முறையோ மாதத்துக்கு ஒரு முறையோ எடுத்துக்கலாம். மீன் சாப்பிடலாம். மீன் அடிக்கடி சாப்பிடுவது நல்லது. மாலையில் அரை மணி நேரம் நடைப்பயிற்சி செய்யவும். இதை சரியாக ஃபாலோ செய்தால் நீண்ட ஆயுளோடும் நல்ல ஆரோக்கியத்துடனும் வளமோடும் நலமோடும் வாழ முடியும் என்று சொல்லிக்கொண்டு முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும்